நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி உங்களை முறைக்கிறது அடிக்கிறது கையை பிடிச்சி இழுக்கிறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் இது வந்து பெரியார் மண், அழுத்தி சொல்கிறேன், இது பெரியார் மண், திராவிட மண். அது சீமானாக இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம் தான் பேசுவாங்க. அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னும் 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்தால் அதிமுகவுடன் கூட்டணி மைதான இல்லை, அவருடைய இது ஆசையாக இருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது வந்து ஆசையை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ அவங்க ஆசைப்படுறத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து தெளிவாக புதுசாக சொல்லிட்டார். அதனால் இப்போ நோ அலைன்ஸ் வித் பிஜேபி இன் 2026 இன் ஃபியூச்சர் ஆல்சோ. தட் இஸ் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஓகே, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை தான் எங்களோட ஸ்டாண்டு. ஓகே, இல்லைப்பா, ஒரு அது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா மீடியாவில் கூட நேற்று இப்போ பார்த்தது வச்சு இல்லை, நேற்று பார்த்து வச்சு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இல்லை பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு தமிழன் பண்பாடு இல்லையா? அரசியல் எதிர்ப்புகள் இருக்கலாம், புரியுதா? என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாடு கருதி எதாக இருந்தாலும் நான் பேசுவேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கட்சியை என் தலைவர்களை விமர்சனம் பண்ணால் நானும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், புரியுதுங்களா? அது வேறு விஷயம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசிட்டு இருந்தீங்களா ஒன்றா அப்படின்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு பண்பாடு இல்லையா? அதுக்காக மூஞ்ச இப்படியே வச்சுன்னு முடியலானே. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு புரியுதா? எனக்கு வந்து எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் சரி, சிதனா நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்க, நாளைக்கு அவர் போய் சொன்னார்னு வச்சுங்க ஏதாவது ஒரு கருத்து எதிர்கருத்து நல்லா வெளுத்து வாங்கிடுவேன் நான். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சிக்கு அப்படி சரிதானே. அதனால் ஒரு பண்பாடு, ஒருத்தரை பார்த்து ஒரு சிரிப்பதற்கு, ஒருத்தரை பார்த்து அளவுலாவதற்கும், ஒரு பார்த்து வந்து நலம் விசாரிப்பதற்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற இது வேற. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல கருத்து நினைச்சு அவர் அண்ணாமலை வந்து ஒரு பண்பாடோடு உங்களோட கூட்டணி வரணும்னு வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இல்லைங்க, அதுதான் நம்ம கட்சியத்தை முடிவுங்க. கட்சியத்தை முடிவு பொறுத்தவரையில் அந்த பண்பாடோடு வரும்பொழுது அப்போ என்ன உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும்? அவர் வந்துடுறாரு, இல்லை நம்ம எல்லாம் நிரந்தர எதிரி இல்லைனே அப்படின்னு போட்டு கூட்டணி வைக்க வர்றாரு. அதான் வாங்க காபி சாப்பிட்டு போங்க, அப்போ கூட்டணி இல்லைனா மற்றதெல்லாம் கட்சியில் பேசிக்கலாம். ஆனால் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது நேற்று சொல்லிட்டேன் பத்தி ராஜா அவர் சப்போர்ட் பண்றாரு. இல்லைப்பா, இப்போ அதாவது நான் ஏற்கனவே வந்து பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது இது வந்து பெரியார் மண், அழுத்தி சொல்கிறேன், இது பெரியார் மண், திராவிட மண். பேரறிஞர் அண்ணா அவர்களும், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும், அதே போல் நம்முடைய அம்மா பொதுச் செயலாளர் அவர்களும், அதே போன்று பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி அம்மா இவர்களுடைய அந்த கொள்கை. பொதுவாக பெரியார் போது ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், பழங்குடியினர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இவங்கெல்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும், அரசியல் அதை ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும், கல்வி ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக அவர்களுடைய வாய்ஸ், அவருடைய குரலாக வந்து ஒலித்தவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா தந்தை பெரியாரை வந்து அது சீமானாக இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம்லாம் பேசுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அம்மாவை இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், அவங்கள பேசி தான் ஆகணும். அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னும் 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே,
நம்ம இது இப்போ இன்னைக்கு இது மட்டும் போதும். அதில் நான் சொல்கிறேன் கேட்டுக்க. விடுமுறை நான் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயார். நீங்கள் கூட விடிய விடிய கேளுங்க. நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி உங்களை முறைக்கிறது, அடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சார் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல்களை பயன்படுத்தியிருக்காரு. 2026 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை பின்பற்றி அவர் தேர்தலை சந்திக்க அதான் சொல்கிறேன். தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுறது இல்லை. புரியுதுங்களா? தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் தலைவர் வந்து பாடல்களும் சரி, அதே போல் தலைவருடைய அந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்றைக்கும் அது தலைவராக புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் ஒலிக்குது. ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில. இன்றைக்கி வந்து பல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள். புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கி இல்லை என்றைக்கும் இருப்பார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அவர் ஒன்று நான் அதை அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துகிறாரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம். உங்களுக்கு என்ன வேலை?